நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒன்று போரிட்டு வெல், இல்லையேல் தோல்வியை ஒப்புக்கொள். என் கதைக்கு நீ வதைப்படுவாய். அமைதி. ஐயனே, நாளை அனைத்து ராஜகுமாரர்களும் இங்கு வந்து விடுவார்கள். அவர்களை வரவேற்க உற்சவத்தை நடத்த வேண்டும். எது தொடர்பான உற்சவம் அது? உற்சவம் வெற்றியின் அறிகுறி காந்தாரி, தோல்வியின் அறிகுறி அல்ல. இன்று நாம் அடைந்தது பெரும் தோல்வியாகும். பெரும் தோல்வி. ஆனால் அஸ்தினாபுரத்தின் இளவரசர்கள் வெற்றி பெற்றல்லவா திரும்புகின்றனர். இதை நமது பிரஜைகள் கொண்டாடுவார்கள். ஆனால் என் புதல்வன் வீதியில் நடந்து வருகையில் அஸ்தினாபுரத்தில் வாழும் பிரஜைகளின் கொண்டாட்டத்தைக் கண்டு அவனது ஹிருதயம் திண்டாடும் அல்லவா காந்தாரி? ராஜ்யத்தின் பிரஜைகள் பாண்டுவின் புதல்வர்களை வாழ்த்தும் ஒளியானது விண்ணை எட்டும் வேளையில் துரியோதனனின் மனம் சின்ன பின்னமாகும். தந்தையான நான் பார்வையற்றவன் தான், ஆனால் புதல்வர்கள் பார்வையுள்ளவர்கள். பாண்டவரை வரவேற்று எடுக்கப்படும் ஆரத்தி தீபம் கௌரவர் அனைவரின் கனவையும் எரித்து சாம்பலாக்கும் காந்தாரி. கனவுகள் பஸ்மமாகும். நிலை கண்ணாடி காண்பிக்கும் உருவம் ஒருவருக்கு திருப்தி தரவில்லை எனில் அது அந்த நிலை கண்ணாடியின் குற்றம் அல்ல, அந்நபருடைய உருவத்தின் தோஷம். பிரஜைகளும் நிலை கண்ணாடியை போன்றவர்கள். அவர்களின் வெளிப்பாடானது சத்தியத்தின் வெளிப்பாடு. புதல்வன் துரியோதனனும் தாமும் நானும் யுவராஜனாக ஒரு இளவரசனையே ஏற்க வேண்டும். அரியணைக்குரியவன் யுதிஷ்டனை. இந்த வேதனையை எவ்வாறு அவன் தாங்குவான்? அச்சமாக உள்ளது. யுவராஜனாக வேண்டும் என்ற கனவினை அவருடைய ஹிருதயம் எவ்வாறு தியாகம் செய்யும்? எவ்வாறு பாண்டவரில் ஒருவரான யுதிஷ்டிரன் முன்னால் தலை வணங்கி நிற்பான்? தடுமாறி போவான். பாண்டவரும் கௌரவரும்
இப்போதே நிச்சயித்து விடுவோம். யுவராஜன் இருவரில் யார்? இருவரில் யார் பெரும் பலசாலி? வெற்றி பெறும் தகுதி இருவரில் யாருக்குள்ளது? உன்னுடன் போட்டியிடுவதே எனக்கு தோல்வியாகும் துரியோதனா. சந்திர வம்சத்து இளவரசர்களுக்கிடையில் யுத்தம் மூழ்வது யோக்கியமானதன்று. விருட்சங்கள் ஒன்றோடொன்று மோதினால் விபரீதம் விளைவது உறுதி. விருட்சங்கள் தீக்கிரையாகும், எரிந்து சாம்பலாகும். போதனை தேவையில்லை. யுவராஜன் யார் என்று அறிய காத்திருக்கிறேன். அஸ்தினாபுரத்தின் அரியணை எனதாக வேண்டும். நீ அரியணையை நிராகரித்தால் அகிலத்தில் இன்னுயிரோடு சுகமாக வாழலாம் யுதிஷ்டிரா. இல்லையேல் யுத்தம் செய். நான் ஒரு வாக்களிக்கின்றேன். நிதானம் அண்ணா. தந்தையின் ஆத்மாவை நிந்திக்கும் எந்த ஒரு வாக்கினையும் தாம் அளித்து விடாதீர்கள். நான் வாக்களிக்கின்றேன் துரியோதனா. மகாராஜா திருதராஷ்டிரர் எடுக்கும் முடிவினை நான் மனமாற ஏற்பேன். அதற்கு மாறாக செயல்படுவது சந்திர வம்சத்திற்கு ஒருவர் ஆற்றும் துரோகமாகும். நல்வாக்கு உரைத்தாய். அரசரின் ஆசை அறிவேன் யுதிஷ்டிரா. அவருடைய புதல்வனான நானே அரசாள வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர் அவர். அவர் எடுக்கும் முடிவினை ஏற்பதாக வாக்களித்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஸ்வத்தாமனுக்கு உன் கரத்தால் பாலாபிஷேகம் செய்து அரியணையில் அமர வைக்க வேண்டும். உனது கரங்களால் அவனுக்கு நீ மகுடம் சுட்ட வேண்டும். வெற்றி பெற்ற ராஜ்யத்தின் சரிபாதியை உனக்கு நான் அளிக்கிறேன்.
உனக்கு புதல்வர்கள் யாரும் இல்லையே? தந்தையே, அனைத்தும் நாசமானது. பல ஆண்டுகளாக ஈட்டப்பட்ட பெரும் புகழ் இன்று மண்ணோடு மண்ணாகிவிட்டது. வரலாற்று சிறப்பு கொண்ட பழம்பெரும் சாம்ராஜ்யம் தேவர்களே பொறாமை கொள்ளும் அளவிற்கு கீர்த்தி, முன்னோர்களது பராக்கிரமம் அனைத்தும் அழிந்தது. அனைத்தும் அழிந்தது. வனமானது எரிந்தால் அவ்வனத்தின் மண்ணானது வளமை பெறும் அரசே. அதே பூமியில்தான் அதிகமான விருட்சங்கள் முளையும். பொற்காலமானது மீண்டும் தோன்றும் அரசே. பாஞ்சாலத்தின் வெற்றி கொடியானது அஸ்தினாபுர கோட்டையில் கம்பீரத்துடன் பறக்கும். யாரால் உருவானது இந்நிலை? யார் உருவாக்கினார்கள் இந்நிலையை? இந்த நிலைமை யாரால் வந்தது? உன்னாலா? நீ ஒரு அபலை ஸ்திரீயாவாய். பெண்ணாய் பிறப்படுத்த நீ வெல்வாயா வீரர்களை? முடிந்த போரில் தோல்வியை தழுவி வந்தவள் தானே நீ? பாண்டுவின் புதல்வர்களின் பராக்கிரமத்தை நீ பார்க்கவில்லை. அர்ஜுனன் எழுப்பிய வில்லின் நானொலியை நீ கேட்கவில்லை. அது இந்திரனின் வஜ்ராயுத வீச்சின் ஒலியோ என்ற அச்சம் எனக்குள் தோன்றியது. அழிவற்றவன் அர்ஜுனன். அவனை எதிர்த்த ஆயுதம் ஏந்துவாயா? அவனை எதிர்த்த ஆயுதம் ஏந்துவாயா? ஏந்துவேன் தந்தையே. கணை தொடுப்பதில் கரை கண்டவனுக்கும் காலம் காலனானதுண்டு. ஆனால் காலம் எக்காலத்திலும் எனக்கு காலனாகாது. அந்த பீஷ்மனை சாய்ப்பதற்கு முன்னால் மரணம் இந்த மங்கையை நெருங்காது தந்தையே. அதை தாமும் அறிவீர்கள். பலனற்ற வார்த்தைகள் சிக்கண்டி, பலனற்ற வார்த்தைகள். நீ சிவனிடம் வரம் பெற்றவள் என்பதை நான் ஏற்க மாட்டேன். நான் மூடனாகி போனேன். உன்னை கொண்டு பல சாதனைகள் செய்யலாம் என்று எண்ணினேன். சிக்கண்டி, பொன்னிறம் கொண்டு பல உலோகங்கள் இருந்தாலும் அனைத்தும் பொன்னாகி விடாது. நீ தகுதியற்றவள் சிக்கண்டி. சென்றுவிடு இங்கிருந்து. இனி உன்னால் எனக்கு பலனில்லை. ஒரு உத்தம புத்திரனால் மட்டுமே அற்புத சேனையை வெல்ல இயலும் என்று இன்று புரிந்து கொண்டேன். இந்த துருபதனுக்கு ஒரு புதல்வன் பிறக்கின்ற வரையில் நான் வாரிசற்றவனாக விளங்குவேன். அவசியம் எனக்கு ஒரு புதல்வன் பிறக்க வேண்டும். அந்த துரோணனின் சிரசை அவன் சீவ வேண்டும். ஹஸ்தினாபுரத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜ்யத்தை ஆள வேண்டும். போட்டியா? யார் யாருடன் போட்டியிடுவது தந்தையே? பிதாமகரும் மகா மந்திரியே இந்நிலைக்கு காரணம். எம்மால் இதை ஏற்க இயலாது. துச்சாதனன் கூறுவது முற்றிலும் சரி. நாளை விடிந்தவுடன் ராஜசபையில் தைரியமாக
தம் புதல்வனை அரியணைக்கு உகந்தவன் என்று அறிவிக்க வேண்டும். எவ்வாறு அறிவிப்பேன் மகனே? நான் அதை அறிவிக்க எனக்கு ஒரு மார்க்கத்தை காட்டு. ஏதேனும் ஒரு காரணத்தை கூறு. நடந்த யுத்தத்தில் உனக்கு சூழ்ச்சியை விளைவித்தார்கள் என்று ஆதாரத்தோடு நிரூபி. அக்கணமே நான் உன்னை யுவராஜன் என்று அறிவிப்பேன். தாம் வார்த்தையின் அதிகாரம் அறிவீர்களா? மார்க்கத்தை யார் காண்பிக்க வேண்டும்? தாம் என் நாட்டின் வேந்தன். சூரியன் வானில் எழும்பினால் நிலவும் நட்சத்திரங்களும் மங்கிவிடும். அரசனை எதிர்க்கும் அதிகாரம் எவருக்குள்ளது? அரசன் அதிகாரம் உள்ளவன் தான் புதல்வனே. ஆனால் மனசாட்சி இருக்கிறதே. என்னுடைய மனதினை கல்லாக்கி முடிவினை என்னால் எடுக்க இயலாது புதல்வனே. பாண்டவர்கள் சிறப்பற்றவர்கள் என்ற சந்தேகம் உன்னிடமே இல்லை. பிறகு அச்சந்தேகத்தை பிரஜைகள் மனதில் எவ்வாறு என்னால் விதைக்க இயலும்? எனில் யுதிஷ்டனை அரசனாக்கப் போகின்றீர்கள். தந்தையே, நான் தம்மீதே நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். என்னால் மாறான முடிவை ஏற்க இயலாது. நாளை ராஜசபையில் யுதிஷ்டனை தாம் யுவராஜனாக அறிவித்தால் நான் விரோதியாக மாறிவிடுவேன். வேண்டாம், அவ்வாறு கூறாதே மகனே, அவ்வாறு கூறாதே. ஒருவேளை நீ விரோதியாக மாறிவிட்டால்? மாறினால் எனக்கு விரோதமாக சேனையை திரட்டுவீர்கள். அறிவேன் தந்தையே. விரோதம் செய்யும் ஒருவனை தண்டிக்க இயலவில்லை என்றால் அவன் ராஜ்யத்தை விட்டு அகல வேண்டும். தந்தையே, புதல்வர்களோடு போரிடுவதற்கு தாம் சித்தமாகிவிட்டீர்களா? எரியும் நெருப்பிலிருந்து தோன்றுவது கரி. அக்கரி மீண்டும் நெருப்பினில் வீழ்ந்தால் அதனை தீ மறுபடியும் சாம்பலாக்கும். அது அக்னியின் தர்மமாகும் புதல்வா. தாம் தம்முடைய கடமையை செய்யுங்கள் தந்தையே. ஆனால் நன்றாக சிந்தித்து ஒரு நல் முடிவு எடுங்கள். என்னுடைய முடிவையும் கேளுங்கள். நாளை ராஜசபையில் யுதிஷ்டனை தாம் யுவராஜனாக அறிவித்தால் அக்கணமே அஸ்தினாபுரத்தின் மரியாதையை நான் வேரோடு சாய்ப்பேன். வேண்டாம், இது என்னுடைய வாக்காகும். மகனே. துரியோதனா, 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 துரியோதனா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
பணிகிறேன் மகாராஜா. தமது ஆசியோடு வெற்றியை ஈட்டி வந்துள்ளோம். குரு வேண்டிய குரு தட்சணையை வழங்கினோம். நலமோடு வாழ்வாய். உன்னுடைய இந்த அற்புதச் செயலால் துரோணாச்சாரியார் நிச்சயம் ஆனந்தமடைந்திருப்பார். உண்மைதானே? பணிகிறேன் மகாராணி. நலமோடு வாழ்வாய். வெற்றியை ஈட்டியதற்கு வாழ்த்துக்கள்.